வாருங்கள் நண்பர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது கேந்திரங்களும் கோணங்களும் உதவிக்கு வருமா அல்லது ஏமாற்றுமா என்பதை பற்றிய ஒரு ஆய்வினை இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக கேந்திரங்களில் கிரகங்கள் அமர்ந்தால் யோகம் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக கோணங்களில் கிரகங்கள் அமர்ந்தால் யோகம் என்றும் சொல்லப்படுகிறது. இன்னும் சிறப்பாக சொல்லப்படுவது அனைத்து கிரகங்களும் கேந்திர கோணங்களில் அமர்ந்திருந்தால் யோகம் கொட்டும் என்றும் சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னதான் கிரகங்கள் கேந்திரங்களில் கோணங்களில் அமர்ந்திருந்தாலும் மறைவிட கிரகங்கள் உதவி செய்யாவிட்டால் மொத்த யோகமும் காணாமல் போய்விடுகிறது. அப்படித்தான் முன்கர்மா கிரகமான 8ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் சந்திரனை நெருங்கி நின்றால் முன்கர்மாவினை தீர்ப்பதற்குத்தான் வாழ்க்கையை முழுவதும் சரியாக போய்விடும். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஜாதகத்தினைத்தான். இந்த ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் கேந்திரத்திலும் கோணத்திலும் அமைந்திருக்கிறார்கள். பார்ப்பதற்கு பிரமாதமான ஜாதகம் என்று சொல்ல தோன்றும். ஆனாலும் கடுமையான சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவிக்க நேரிட்டது இந்த ஜாதகரால். அதற்கு என்ன காரணம்? வாருங்கள் ஜாதகத்தினை முதலில் பார்க்கலாம். இவர் பிறந்தது மீனம் லக்னம். லக்னத்தில் சனி ராகு, கன்னியில் கேது குரு செவ்வாய், விருச்சிகத்தில் புதன் சூரியன், தனுசுவில் சந்திரன் சுக்கிரன். இவருடைய ஜாதகத்தில் கேந்திரத்தில் சனி ராகு கேது குரு செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள். இவருடைய ஜாதகத்தில் கோணத்தில் புதன் சூரியன் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் பார்ப்பதற்கு வலிமையான ஜாதகம் போல் காணப்படும் இந்த ஜாதகர் கடுமையான சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். காரணம் பார்க்கலாம். முன்கர்மா கிரகங்கள் தரும் தொல்லைகள். தீய முன்கர்மா வீடுகள் 8, 11. தீய முன்கர்மா கிரகங்கள் சுக்கிரன் சனி. இவருடைய ஜாதகத்தில் முன்கர்மாவினை அடையாளம் காட்டும் வீடான துலாம் அதிபதி சுக்கிரன். இவருடைய ஜாதகத்தில் முன்கர்மாவினை அடையாளம் காட்டும் வீடான மகரம் அதிபதி சனி. லக்னத்தில் சனி அமர்ந்து 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சுக்கிரனை பார்வையிடுவது முன்கர்மாவின் வீரியம் அதிகம் என அடையாளம் காட்டுகிறது. ஒரு கர்ம கிரகமானது அமர்ந்த அந்த கர்ம கிரகத்திற்கு பகைத்தன்மை பெறும் மற்றொரு கர்ம கிரகமானது கடுமையான முன்கர்மாவினை அனுபவிக்க செய்து விடுகிறது. இந்த அமைப்பில் தீய முன்கர்மா கிரகங்கள் சனி சுக்கிரன் இருவரும் சந்திரனோடு இடைவெளி பெற்றது கர்மாவினை அனுபவிக்க செய்யும் நிலையாகும். அதுவே பிறப்பிற்கு காரணமாகவும் அமைந்து விடுகிறது. கேந்திரத்தில் அமரும் கிரகங்கள் கோணத்திற்கு சரியான நல்ல இடத்தில் அமர வேண்டும். அவ்வாறு அமைவது சற்று கடினமாக இருக்கும். அதுபோலவே கோணத்தில் அமரும் கிரகங்கள் அதுபோலவே கோணத்தில் அமரும் கிரகங்கள் கோணத்திற்கு சரியான நல்ல இடத்தில் அமர வேண்டும். அவ்வாறு அமைவதும் சற்று கடினமாகத்தான் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது மீன லக்னத்திற்கு பிறந்த இவருக்கு கேந்திரத்தில் அதாவது மீனத்திற்கு 7ஆம் இடத்தில் குரு செவ்வாய் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் கோணத்தில் அமர்ந்த கிரகங்கள் சூரியனும் புதனும் கேந்திர வீடான கன்னிக்கு கடும் பாப இடமாகும். ஆக கேந்திர வீட்டிற்கு சூரியன் புதன் அமர்ந்த கோணமானது பாப வீடாகி விடுகிறது. அப்படியே புதனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் இடம் பரிமாறிக்கொண்டு விபரீதத்தினை வரவழைத்துக் கொண்டார்கள். மீன லக்னத்திற்கு 10ல் அமர்ந்த யோகாதிபதியான சந்திரன் தனக்கு பெரிய பாவத்தில் சூரியனையும் புதனையும் அமர வைத்தார்கள். அந்த இடமானது லக்னத்திற்கு கோணமானதால் அந்த கோணத்தில் அமர்ந்த சூரியன் நன்மை தரவில்லை, புதன் நன்மை தரவில்லை. இங்கும் கேந்திரத்திற்கு கோணமானது விரயபாவமானது. எனவே கிரகங்கள் கேந்திரங்களில் அமர்ந்தாலும் சரி கோணங்களில் அமர்ந்தாலும் சரி சரியான பலத்தோடு அமர்ந்திருந்தால்தான் யோகம் கிடைக்கும். கேந்திரங்கள் பலனை தந்துவிடும் என்று முழுமையாக நம்பிவிட முடியாது. கோணங்களும் அவ்வாறே பலன்களை தந்துவிடும் என்று நம்பிவிட முடியாது. இந்த ஜாதகத்தினை பார்த்த மாத்திரம் முன்கர்மா கிரகங்கள் ஒத்துழைப்பினை தந்தால்தான் யோக பலன்களை முழுமையாக அடையாளம் காண முடியும். குறிப்பாக சொல்வதென்றால் கர்மாதசை நடந்தால் கேட்கவே வேண்டாம், கடும் சோதனைகளும் வேதனைகளும் அனுபவிக்க செய்து விடுவார். அப்பொழுதுதான் கர்மா கழியும். கேந்திர கோணங்களில் கிரகங்கள் அமர்ந்தால் யோகம் என்று நம்பிவிட வேண்டாம். மீண்டும் பெரிதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.